அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன், திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து பேசுகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு இருக்கிறோம். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இயற்கை பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தனியாகவோ அல்லது இருவரும் சேர்ந்தோ 1ஆம் பாவத்திலோ 5ஆம் பாவத்திலோ 9ஆம் பாவத்திலோ இருந்தால் நல்லது அல்ல என்று பல ஜோதிடர்கள் சொல்றாங்களே. ஒரு சில ஜோதிடர்கள் அதை நன்மைன்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரசிக்கும்படியான கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த எல்லா கமெண்ட்டுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக வீடியோ போடுறோம்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன். அப்படி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். 1ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி இணைஞ்சோ அல்லது தனித்தனியாவோ இருந்தால் என்ன பலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில பேர் அது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய் சனி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இது எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது அப்படி சொல்ல முடியாது. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 5ஆம் பாவத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த 5ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கும்போது 5ஆம் இடம் வந்து என்ன சார்? பூர்வ புண்ணியமா, புத்திரனுடைய ஸ்தானமா, குழந்தைகளுடைய ஸ்தானமா, குலதெய்வமுடைய ஸ்தானமா, நம்ம மனசுல தோணக்கூடிய அத்தனை அபிலாசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஸ்தானமா, இது மாதிரி நிறைய நல்ல விஷயம்லாம் 5 9 பூஸ்ட். அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து, இந்த செவ்வாய் இவன் ஒரு யோகாதிபதி, வேற யோகாதிபதி இல்லாத இடமா இருந்தாலும் சரி, அதாவது குரு அணியா இருந்தாலும் சரி, சுக்கிர அணியா இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா கண்டிப்பாக ஏதாவது ஒரு யோகத்தை செவ்வாய் தன் திசையிலையோ புத்தியிலையோ நிச்சயமா செய்யும். இதுல மாற்றமே கிடையாது. ஆனா நல்ல கவனிங்க, செவ்வாய் முக்கால் பாவர் கால் சுபருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. செவ்வாய் வந்த உடனே, செவ்வாய் திசையில வந்த உடனே எல்லாம் உங்களுக்கு தூக்கி எல்லாம் கொடுத்துட மாட்டார். கொஞ்ச நாள் உங்களை வந்து சுத்த விட்டு ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் சந்திச்சு அதன் பிறகுதான் உங்களுக்கு ஒரு யோகத்தை செய்வார். நல்லா கவனிங்க, இந்த 5ஆம் அதிபதி வலுவாக இருக்கும்போது, அவர் உட்காந்துருக்கிற நட்சத்திர ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கும்போது கொடுக்குற பலன் அது வேற, கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் ஆகிட்டு போயிருக்கும். ஆனா இப்போ ஜென்ரலா நம்ம 5ல் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் தான் அது சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம வந்து பதில் சொல்லுவோம். 5ல் செவ்வாய் இருந்தால் அதிர்ஷ்டம் தாங்க. இவர்கள்கிட்ட நிறைய நிலபலம் இருக்கும். ஆனா அந்த நிலபலத்துல தீர்க்க முடியாத சிக்கலும் இருக்கும். இதுதான் செவ்வாய் 5ல் இருந்தா பண்றது. அதே மாதிரி வெறுமனையா சனி பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கும்போது, ஏன்னா லக்னத்துல செவ்வாயும் சனியும் தனித்தனியா இருந்தாலும் சரி, சேர்ந்து இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு பிரச்சனையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனா அந்த பிரச்சனையை சிலருக்கு 40 வயசு வரைக்கும் கொடுத்துருது. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில யோகத்தை செய்யுது. ஓகேங்களா? அதனால அது ஒரு பெரிய ஒரு பலகீனம் தானே. ஒரு மனுஷன் 40 வயசுக்குள்ளார லைஃப்ல செட்டில் ஆகணுங்க. செட்டில் ஆகினா நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அப்போ லக்னத்துல சனி செவ்வாய் தனியாகவும் ஒன்றாடவோ இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா அங்க 7ஆம் பாவத்தை பார்க்கும். ஸ்ட்ரைட்டா அந்த 7ஆம் பார்வைக்கு மட்டும். அப்ப 7ஆம் பார்வை திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு தடையும் தாமதமும் கொடுத்துரும். நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு இணக்கமான சூழல்களை வந்து உருவாக்கி தராது. அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் லக்ன பாவத்தை விட நான் 5ஆம் பாவத்தை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். சரி, லக்ன 5ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5ஆம் பாவத்திலே சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர்களுக்கும் பூர்வீக சொத்து இருக்கும். இவங்க தாத்தால் சம்பாதிச்ச சொத்தா இருக்கும். அந்த சொத்து பெரிய சொத்தா இருக்கும். தலைமுறையா அது வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த சொத்துலையுமே டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருக்கும். பத்திரப்பதிவு சார்ந்த பிரச்சனை, பட்டா வந்து மாறி போயிருக்கும். இடம் என்னமோ இவங்க கிட்ட தான் இருக்கும். ஆனா இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்தே இருக்காது. 5ஆம் அதிபதி நிலையை கருத்தில் கொண்டு, லக்னாதிபதி நிலையை கருத்தில் கொண்டு இந்த 5ல் இருக்கக்கூடிய சனி வேலை செய்யணும். ஏன்னா எல்லா அமைப்புக்குமே லக்னாதிபதி முக்கியம் இல்லையா? அப்போ இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு இடம் நிலம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% பேருக்கு நிலம் இருக்கு, ஆனா பிரச்சனையோட இருக்கு. இவங்க பேருக்கு அது வர்றதுல ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆகுது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமே இல்லை. சார் நாங்கள் பூர்வீகத்துல இல்லை, பூர்வீகத்துக்கு எப்போவாச்சும் ஒரு டைம் போவோம். நாங்கள் பூர்வீகத்துக்கு அவ்வளோ எளிதில் போகவே மாட்டோம்.
அப்படின்னு சொல்றவங்களாம் நம்ம வந்து வாடிக்கையாளர்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்ப 5ஆம் இடத்துல சனி இருப்பது வந்து பாத்தீங்கன்னா சில வகைகளில் மட்டும்தான் நன்மை, பல வகைகளில் அவங்கள வந்து வெளியூர் கொண்டு போய் விட்டுரும், அல்லது அந்த சொத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த வித முன்னேற்றமும் கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா? சரி, அப்படியே 9ஆம் இடத்துக்கு போவோம். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அப்பா கோவக்காரரா இருப்பார், நல்லாவே தெரியும். இவங்களோட முன்னோர்கள் வேறு ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு அங்க இருக்கிற நிலத்தையெல்லாம் வித்துட்டு இங்க வந்தவங்கன்னு அர்த்தம். புதுசா இந்த ஊருக்கு வந்து தன்னை உருவாக்கியவர், தனக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கியவர்கள் அப்படின்னு அர்த்தம். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருந்தான். சரி, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு இடத்துல இருந்து இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல சுமூகமாலாம் அங்க இருந்து இங்க வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சண்டை பண்ணி, பிரச்சனை பண்ணி, சரிங்களா, அவங்க கிட்ட ஒரு நிந்தனை எல்லாம் வாங்கிட்டு, இவங்க மற்றவங்களை நிந்திச்சுட்டு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க இருந்து இந்த ஊருக்கு வந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு செஞ்சு அதன் மூலம் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. 40 வயசுக்கு மேலதான் செவ்வாய் 9ஆம் இடத்துல தான் முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் இடத்துலயே சனி பகவான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பா வந்து மெதுவா முன்னேறக்கூடியவர்னு அர்த்தம். ஆனா முன்னேற்றம் உண்டு. 9ல் சனி இருந்தால் அவர் வந்து மெதுவா முன்னேறி வரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இவர்களுக்கு பழைய சொத்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பா வந்து ஒரு 4 வீடு கட்டுறாரு, ஒரு வீடு பழைய வீடுனா 9ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் யாருக்கு சனி இருக்கோ அவங்களுக்கு தான் பழைய வீடு பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜாங்கத்தையே நடத்தினவரா இருப்பார். சரிங்களா? அந்த காலத்துல எங்க தாத்தா வந்து அவர் ஊருக்கு முக்கியஸ்தரா இருந்தாரு, எங்க வீட்டுல பாட்டி அப்படி இருப்பாங்க, எங்க அப்பா அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த பழமை கதைகள் பேசுறது இல்லாம 5, 9ஆம் இடத்தோட சனி பகவான் தொடர்பு கொண்டவங்க. சனி வந்து மந்த புத்தி அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல, 5ஆம் இடத்துலயோ சனி, 9ஆம் இடத்துலயோ சனி இருக்கிறவங்க போய் கேளுங்களேன். 1942 ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி நாங்க இதெல்லாம் பேசணும். கரெக்டா அந்த தேதி மாசம் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்ககிட்ட அந்த அபாரமான சக்தி இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப 5, 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி எல்லாம் நிறைய இருக்கும். ஆனா இவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை தராது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல அமையும் போது அது 5ஆம் இடத்துல சனி உட்காந்துரும். 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடங்கிறது 9ஆம் இடத்துல உட்காரும் போது கொடுத்துரும். அதனால கல்வியால ஒரு மிகப்பெரிய யோகம் இவங்களுக்கு கிடைக்க பெறுவதில்லை. இவங்களே முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு தன்மை, அல்லது இவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருடைய ஜாதகத்தெல்லாம் 9ஆம் இடத்தோட சனி தொடர்புல இருக்கோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த அப்பா முன்னேறி இருப்பார். அல்லது பிறக்கும் போதே 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நல்ல ராஜயோகமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படி இருந்தா 30 வயசுக்கு மேல அல்லது 40 வயசுக்கு மேல கஷ்டத்தை கொடுத்து கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திலிருந்து மீள முடியாத தன்மையும் கொடுத்துருவார். கடனை வாங்கினா திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொடுத்துருவார். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அது முதல் கேந்திரம். அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனையை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து சொல்லலாம். நம்ம கிட்ட கேட்டவங்களுக்கு இந்த 1, 5, 9ஆம் பாவத்துல செவ்வாய் சனி இருந்தால் என்ன பலன், நன்மையா தீமையா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இது சில நிலைகள்ல நன்மையும் சில நிலைகள்ல தீமையும் கொடுத்தது. பொதுவா என்னுடைய கருத்து 1, 5, 9ஆம் பாவத்துல செவ்வாய் சனி இணைஞ்சோ தனித்தனியா இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.